இன்னைக்கு புக் படிக்கும்போது ஐ கேம் அக்ராஸ் திஸ். அனைத்து மக்களுக்கும் பொதுவான மொழி என்ற நிலையிலிருந்து ஒரு மொழி விலகுமாயின் சமூகத்தின் ஒரு குறிப்பிட்ட குழுவிற்கு முன்னுரிமையும் ஆதரவும் வழங்கி மற்ற சமூக குழுக்களுக்கு ஊறு விளைவிக்குமாயின் அந்த மொழி தன் ஆற்றலை இழந்து விடுகிறது. மக்களிடையே தொடர்பு ஏற்படுத்தும் ஒரு கருவி என்ற தன்மையை இழந்து விடுகிறது. ஏதோ ஒரு சமூக பிரிவின் குழுமொழியாக மாறி சீர்குலைந்து நாளடைவில் மறைந்து விடுகிறது. ஒரு சாரார் மட்டும்தான் இந்த மொழியை படிக்கணும், ஒரு சாரார் மட்டும்தான் இந்த மொழியை பேசணும், மற்றவங்க இந்த மொழியை படிக்கக்கூடாது, ஏன் இந்த மொழியில் உள்ள மந்திரங்களை காதால் கூட கேட்கக்கூடாது போன்ற நிபந்தனைகள் கொண்டிருந்த மொழியை நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். அதே மொழியை உயிர்ப்போடு வச்சுக்க இன்னைக்கு பட்ஜெட்டில் பல கோடிகள் செலவிடப்படுவதையும் நம்ம பார்க்குறோம். ஒரு மொழி என்பது வர்க்கங்கள் அற்றது. ஒரு மொழி எல்லா மக்களுக்கும் பொதுவானது. ஒரு மொழி கடவுளோடைய பாஷையாக இருக்கிறது முக்கியமில்லை. அந்த மொழி எளிய மனிதர்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்குது, அவங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது என்பது தான் முக்கியம்.